உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வறுத்து அரைச்ச சிக்கன் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வறுத்து அரைத்த சிக்கன் கிரேவி பண்றதுக்கு மசாலா நம்ம முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் பேன் வச்சு நான் 350 சிக்கனுக்கான மசாலா ரெடி பண்றேன். அதுல 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் 1.5 ஸ்பூனுக்கு கொத்தமல்லி, ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு 3 கிராம்பு, இது மட்டும் போட்டு நல்லா லேசா, ரொம்ப தீர மாதிரி இல்லாம லேசா இந்த மாதிரி இந்த வாசம் வர அளவுக்கு மசாலாவை வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு லேசா வறுத்தாலே சரியா இருக்கும். ரொம்பலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வாசம் வந்தா போதும். இந்த அளவே நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப தீஞ்சாக்கா மசாலா நல்லா இருக்காது. இதை நம்ம இப்ப இறக்கி ஆற வச்சுப்போம். நம்ம இப்போ சிக்கன் செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு அதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்ப நான் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கடல் பாசி, ஒரு பட்டை, ஏன்னா நம்ம மசாலால எல்லாம் சேர்த்துக்கிட்டோம், அதனால இந்த 3 மட்டும் போட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிப்போம். கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது இந்த அளவு வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துப்போம். நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் வதக்குங்க. அது கூடவே நான் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா இதையும் வதக்கிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதக்கினாதான் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட். கொஞ்சம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு வதங்கினா சரியா இருக்கும். இப்போ அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கறி சேர்க்கும் போது பாக்கி கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு இது வதங்கறதுக்கு போட்டாக்கா சரியா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு, நான் இஞ்சி பூண்டு பேஸ்டா போடல, ரெண்டையும் தட்டி சேர்த்துருக்கேன். இது நல்லா இருக்கும். இந்த மாதிரி போட்டு பாருங்க, இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் பேஸ்டா போடுறதை விட. இப்போ இதை வதக்கிட்டு இதில் கறியை நம்ம சேர்த்துக்கலாம். நான் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு 350 கிராம் சிக்கன் தான், அதுக்கு தேவையான மசாலா தான் நான் இது பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதில் அது கூடவே நான் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த சிக்கன் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும், பண்ணி பாருங்க. அதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். சிக்கனுடைய கொஞ்சம் நல்லா பெரட்டி விடுங்க, ஏன்னா சிக்கன்லயே தண்ணி விடும். அதனால இப்ப நீங்க தண்ணி எல்லாம் நம்ம சேர்க்க வேண்டாம். இது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டுனாலே நல்லா இருக்கும். இது மாதிரி கிண்டிட்டு செத்த அப்படியே மூடி வச்சிடுவோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம். அதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா இறங்கி இருக்கும். அப்போ இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலாவை பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம். நம்ம இப்போ இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது கரெக்டா இருக்கும் நல்லா. இப்போ நம்ம சிக்கனை திறந்து பார்ப்போம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்படி தண்ணி எல்லாம் விட்டுருக்கு பாருங்க, ஓரளவு நல்லா வதங்கி இருக்கு சிக்கன். அந்த கலர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வரும்போது நம்ம அதுக்கு அரைச்சி வச்சிருக்க மசாலாலாம் இந்த நேரம் சேர்த்துப்போம். இப்போ நம்ம பொடி பண்ணியிருக்கத எல்லாத்தையும் இதில் சேர்த்துப்போம். இதை நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. இது கூட நான் ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கிரேவிக்கு வேற எதுவும் நம்ம சேர்க்கல, அதனால கொஞ்சம் கிரேவி வேணுன்றதுக்கோசரம் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா நம்ம பரட்டி விடுவோம். இந்த மசாலா எல்லாம்
அந்த சிக்கன்லாம் அப்போ தான் நல்லா பிடிக்கும். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடக்கூடாது, நல்லா கொஞ்சம் வதக்கிப்போம். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துப்போம். முன்னாடி கொஞ்சம் பாதி தான் சேர்த்துருந்தோம். இப்போ சிக்கனுக்கு கொஞ்சம் தேவையான உப்பும் சேர்த்து நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் முக்கால்வாசி வெந்ததும் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் சரி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு இது சரியாக இருக்கும், இருந்தாலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் ஒரு பச்சை மிளகாவும் கீறி போட்டுப்போம். கொத்தமல்லி முன்னாடி போட்டோன்னா அந்த வாசம் நல்லா இருக்கும், அதனால நான் கொஞ்சம் போடுறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது வறுத்து அரைச்சி நம்ம செய்கிறனால எப்போதும் செய்கிற சிக்கனை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாருக்கும் பிடிக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துப்போம். 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாம். நான் கிரேவியாக வேணுன்றனால 1.5 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் மூடி வச்சோம்னா சரியாக வெந்துடும். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா இருக்கும். இப்போ இதை மூடி ஒரு 3 இல்லை 4 நிமிஷம் போதும். சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வெந்தாலே சரியா இருக்கும். இப்போ நம்ம மூடி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த தண்ணி வத்துற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டா சரியா இருக்கும். இப்படியே கிண்டி விடுங்க. இது போதும், நமக்கு கிரேவிக்கு சரியா இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஓரத்தெல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க, எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்க. சிக்கனு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கும். எப்படி வெந்திருக்கு பாருங்க. இது சரியான பதமாக இருக்கும். இந்த நேரம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கிரேவி வந்து திக்காயிரும் இன்னும் கூட. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம இறக்கி வச்சுப்போம். நமக்கு சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. நான் இதை இன்னைக்கு சாதத்துக்கு செஞ்சுருக்கேன். இதையே நம்ம தோசை இட்லி கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.